வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு 2-3 டேஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு ஒரு பிளானிங்கில் நான் கடைக்கு போயிருந்தேங்க. ஸோ வெண்டைக்காய் பார்த்ததும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுதுங்க வீட்டில். ஸோ அதுவும் எல்லாமே வாங்கிட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே வந்து வாங்கிட்டேன். ஸோ அந்த ட்ரே எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நியூஸ் பேப்பர் வச்சுட்டு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தேங்க. தேங்காய், அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வெளியில் வைக்க வேண்டிய திங்ஸு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து தனியாக வச்சுருக்கேன். பில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 300 ஆச்சுங்க. வெங்காயம் தக்காளி மற்றபடி இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொரக்காய், முருங்கைக்காய், அப்புறம் முட்டை இதெல்லாம் கூட வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பக்கம் வச்சுருந்தனால அதை மறந்துட்டேன் காமிக்கிறதுக்கு. இது எல்லாமே சேர்த்து வந்து 300 ஆச்சுங்க. ஓகேவான்னு பாருங்கள். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக்குக்கே நான் வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஏன்னா இடையில ஒரு நாள் நம்ம ரைஸ் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இது இந்த கவரில் வைக்கிறது எல்லாமே வந்து சாம்பார் காய்கறி. இது வந்து நான் செவ்வாய்க்கிழமை வந்து சமைப்பேன். ஸோ அதனால் இப்போவே இது எல்லாத்தையுமே ஒரே கவரில் போட்டு நான் வந்து உடனே வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ முருங்கைக்காவும் அதே மாதிரி தான். நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிடுறது இப்போல்லாம் வந்து. ஸோ வெளியில் வச்சோம் அப்படின்னா வாடி போயிடுங்க. அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். 2-3 நாளையில் நம்ம காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் வச்சுக்கலாம். ஸோ இது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எனக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்குமே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து பச்சை மிளகா பார்த்திங்க அப்படின்னா நான் பொரியலுக்கு, அதுக்கப்புறம் சட்னிக்கு அதுக்கெலாம் நிறையா யூஸ் பண்ணுவேன் அப்படின்றனால அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்கிறேன். இதை வந்து பாக்ஸில் சும்மா போட்டு வச்சோம் அப்படின்னா அதோட நீர் உள்ளே வந்து நீர் வந்து விட்டு அது வந்து சீக்கிரமாக அழுகிடும். அதனால் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுப்பேன். லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு லெமனும் இருக்குதுங்க. இடையில ஒரு நாள் லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் தயிர் சாதம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். ஸோ 1 வீக்குக்கு இது வந்து போதுமானதாக இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டேன்றனால இன்றைக்கி புளிக்குழம்பும் வந்து கொத்தவரங்காய் பொரியலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. அது 2 மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி, அது வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் வெட்டுறதுக்கு டைம் இல்லைங்க. சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து டைம் வந்து 12:30க்கு மேலே ஆயிடுச்சு நான் கடைக்கு போயிட்டு வரதுக்கு. அதனால் நான் வந்து பெரிய வெங்காயமே கட் பண்ணிட்டேன். ஒரு வெங்காயமே எனக்கு கரெக்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து 4 பேர் வந்து ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவுங்க. ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே வந்து வெண்டைக்காவை வந்து கழுவி அதுவும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வர டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இது வந்து அளவாக இருக்குங்க. அதிகமாகவும் நான் பண்ண மாட்டேன், ரொம்ப கம்மியாகவும் பண்ண மாட்டேன். இப்போ பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து அதை சாப்பிட்டு முடித்து ஃபுல்லாக காலி பண்ணிவிடுவோம். அகைன் வந்து நைட்டுக்கு டின்னர் வந்து வேறு ஏதாவது பண்ணிக்குவேங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு பழுத்த தக்காளியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு நான் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு அதுக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இது வதங்குற டைமுக்குள்ளே டக்குன்னு நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வேன். கொஞ்சம் இதுவும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே வந்து ஆயிலில் வந்து இதை வதக்கிட்டு அதுக்கு அப்படியும் போடலாம். ஸோ நான் அந்த மாதிரி இன்றைக்கி பண்ணல. இது வந்து கொஞ்சம் டக்குன்னு பண்ணணும். ஏன்னா டைம் ஆகிடுச்சு. பசங்க எல்லாருமே ரொம்ப பசியில் இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல் டைமிங் வந்து 12:30க்கு சாப்பிட்ருவாங்க. இங்கே வந்து நான் சமைச்சிட்டு இருக்கும்போதே 12:30 ஆகிடுச்சு அப்படின்றனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும். இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 செகண்ட் வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் புளிக்கரைசல் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து அது தனியாக எடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு நான் சேல் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து டிஎம் பண்ணுறேன்.
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொதித்து வற்றினதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். கொத்தவரங்காய் வந்து இந்த டைப்பில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து அதை கலந்து விட்டுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து இந்த வடித்து வச்சுருந்த அந்த காயும் வந்து சேர்த்துக்கலாம். காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எங்களோட லன்ச் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு, குழம்பு, பொரியல் எல்லாமே வந்து ஒரே டைம்லேயே வந்து காலி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.